ஹாய், திஸ் இஸ் ராம்நாத். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு செஷன். இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். இன்னைக்கு யார் என்ன சப்ஜெக்டில் கேள்வி கேட்டிருக்கான்னு பார்த்துருவோமா? சிவமணி, எஸ்எம்எஸ் குரூப் 2 மெம்பர், உங்கள் ஸ்டூடெண்ட், ஜூன் பேட்ச். எனக்கு ஒரு கேள்விங்க சார். 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது சரியான வழிமுறையா? சிவமணி கேட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது 52 வீக் லோ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். அதாவது 52 வாரம் லோ அப்படின்னால் அந்த இயர் லோ அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னால், இன்னைக்கு என்ன டேட்டோ இதுலேருந்து 365 டேஸ் முன்னாடி 52 வீக் லோவில் வாங்குறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம், 52 வீக் ஹையில் வாங்கிறத விட 52 வீக் லோவில் வாங்குறது 100% பெட்டர். ஏன்னா ஒரு ஹையில் வாங்கிட்டால் அங்கேருந்து ஒரு லோ வந்து தான் ஆகணும், கரெக்டாக? அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். அந்த ஒரு ஆங்கிளில் யோசித்து பார்த்தால் 52 வார லோவில் வாங்கிறது, அதாவது அந்த வருஷத்தோட லோவில் வாங்குறதுங்கிறது கண்டிப்பாக பெட்டர். ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும், அந்த 52 வார லோ எதனால் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான மேட்ரு. இப்போ ஓவரால் மார்க்கெட்டு, இப்போ ஓவரால் எல்லா ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே கீழே விழுது, அதனால் இதுவும் 52 வீக் லோ வந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அது பெட்டர் தான். ரெண்டாவது, இன்னொரு செக்டர் வைஸாக, இப்போ நான் ஏற்கனவே செக்டர் ரொட்டேஷன் அப்படிங்கிறதுல நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு செக்டருமே ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கும். சில சமயம் ஐடி செக்டர் ரொம்ப கீழே இறங்கும், சில சமயம் பேங்கிங் செக்டர் கீழே இறங்கும். அந்த மாதிரி ஒரு செக்டராக கீழே இறங்கும்போது இது 52 வீக் லோ வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். இதில் எதுவுமே இல்லாமல் தன்னந்தனியாக அது மட்டும் மார்க்கெட் எல்லா சுச்சுவேஷன் நல்லா இருக்கும்போது இது மட்டும் கீழே இறங்குதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த கம்பெனியோட நடவடிக்கை ஏதாவது சரியில்லையா, எதனால அது எவ்வளோ கீழே இறங்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.